இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை கூட்டு. ஓகேவா? இந்த முருங்கைக்கீரை கூட்டதுக்கப்புறம் காம்பு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த காம்பை வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தி சூப் வந்து எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த காம்பை எல்லாருமே நீங்கள் வந்து தூர போடுவீங்க. ஆனால் நான் வந்து தூர போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த காம்பை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிக்க வச்ச அந்த தண்ணியை வந்து சூப்பாக குடிப்பேன். இந்த தண்ணி சூப்பாக குடிக்கிறனால எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த தண்ணி சூப்பு குடிக்கிறேன் அப்படின்னா, நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஆனால் இந்த சூப்பு வந்து அதுக்கு பதிலாக குடிச்சிப்பேன். இந்த சூப்பு குடிக்கிறனால என்ன பெனிஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்னு, அப்புறம் வந்து ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த முருங்கை தண்டோட சூப்பு வந்து நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிடணும். அதாவது இந்த கொலாஜின் சொல்லுவாங்கள்ல, அந்த கொலாஜின்ங்கிறத வந்து நம்ம இந்த முருங்கை தண்டில் இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த காம்பு இதெல்லாம், இந்த காம்பு தண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் தூரப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வெங்காயம், மிளகு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப்பாக குடிச்சிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியானங்க. நீங்கள் டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பாய்.